கட்டா கோஸ்டியுமே உங்க ரோல் ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸான என்னை கூப்பிட்டு அவர் சொல்லும் போதே எனக்கு நம்மள அதுல பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. இவர் என்ன ஒரு டேரக்டர் தான் வா அப்படின்ட்டு. என்னன்னா அவர் அந்த ஸ்டீரியோ டைப் எடுக்கலையே. செல்லா சார் அந்த கேரக்டர் எனக்கே, அதாவது என்ன அந்த இடத்துல யோசிச்சாங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். அந்த படத்துல ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும், நான் பாட்டுக்கு அங்கே துணி துவைச்சிட்டு இருப்பேன், இல்லை டீ போட்டு கொடுப்பேன், ஒரு ஒன் ஆஃப் தி அட்மாஸ்பியரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருப்பேன் அது வரைக்குமே. ஒரு சிலவங்க நிறைய பேர் லிசி ஏன் இந்த கேரக்டர் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு கமர்ஷியல் படங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணலாமா, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. லிசி இப்படி பண்ண மாட்டாங்களே, இப்போ லிசி ஏதாவது ஒன்று இருக்கும், அவங்க ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்னா அப்படின்னு ஒன்றத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன் இல்லையா, மெனக்கிட்டு இருக்கேன் இல்லையா. அப்போ அந்த படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட இது. அப்புறம் வந்துச்சுங்க அந்த சீனு. வேற லெவல் சீன் அது. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு வா ரைட்டு இதுக்கு தான் லிசியை கூப்பிட்டுருக்காங்க அப்படி. ஏன்னா எனக்கு செல்லா சார் அது சொல்லும் போது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இருக்கிற டேபிள் சேர் மாதிரி இருந்துட்டு ஒரு இடத்துல நான் இங்கே ஒரு மனுஷி இருக்கேன், எனக்குள்ள இவ்வளோ இருக்கு, இவ்வளோத்தையும் சகிச்சுட்டு நான் இங்கே ஒரு லைஃப் வாழ்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன்ல. அந்த பிரேக் த்ரூ ரொம்ப நல்லா இருந்தது.